வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல செய்யப்படுற ரெசிபி தயிர் வடை. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வடை. டக்குன்னு ஈஸியான முறையில் சரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம உளுந்த வடைக்கு உளுந்து ஆட்டினோடனே டக்குன்னு நம்ம வந்து எண்ணெயில சேர்த்து வடையா பொரிச்சு எடுத்துடணும், இல்லைன்னா எண்ணெய் பிடிச்சிரும். தயிர் வடைக்கு உளுந்த வடை எடுத்துக்காச்சு. இப்போ சுடு தண்ணி போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். கடாயில கொஞ்சமா கொதிச்சு வரட்டும். ஒரு கிளாஸ் தண்ணி சுடு தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். இப்போ தயிர் வடைக்கு கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் சுடு தண்ணி நல்லா சூடானதையும் சேர்த்துக்கலாம். அரை கிளாஸ் பாலுக்கு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த உளுந்த வடையை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஊறட்டும். அப்போதான் நல்லா எல்லாம் தயிரெல்லாம் உள்ளுக்கு நல்லா சாரும். அதுக்காண்டி ஊற வச்சுக்கலாம். வடை ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம இன்னைக்கு வந்து வடை கிளிப் எடுக்கல, ஏன்னா நம்ம சேனல்ல இருக்கிறதுனால. இப்போ வடையை ஊற வைக்க நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் எடுத்துட்டு கொஞ்சமா நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா தாளிப்பு கொடுத்துக்கலாம். தயிர் வடைக்கு தயிர் வடை செய்யறதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு உளுந்து கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பச்சை மிளகாய், இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் துருவல் கொஞ்சமாக ஒரு கேரட் எடுத்து வச்சிருக்கேன், அதே துருவலையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வேகக்கூடாது. நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லா நம்ம வாயில் கடி போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அது நல்லா லைட்டாக வதக்கினாலே போதும். ஊற வச்ச வடையை இப்போ தயிரில் சேர்த்துக்கலாம். வடைக்கு வடையை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் தயிர்ல வடை நல்லா ஊறட்டும். தாளிச்சு வச்சிருக்க கேரட்டு கடுகு உளுந்தம் பருப்பு அந்த தாளிப்பை இப்போ இந்த தயிர் வடையில சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நல்லா தூவிக்கலாம். காரா பூந்தி அதையும் சேர்த்துக்கலாம். பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டுல எப்பவுமே குழம்பு கூட வைக்கலைன்னா கூட இந்த தயிர் இருந்தா கூட போதும். நமக்கு கை கொடுக்கறது இந்த தயிர் தான். அந்த தயிரை வச்சு நம்ம தயிர் வடை நல்லா ஜூஸியா செஞ்சிருக்கு. அதை எடுத்து பவுலுக்கு மாத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க தயிர் வடையா சின்னவங்க வந்து பெரிய வரைக்கும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க. இப்ப செஞ்ச தயிர் வடை பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.